தொடர்கின்றன. ராஜபாளையத்தில் கார்த்திகை திருநாளை முன்னிட்டு 3ஆம் வகுப்பு பயிலும் மாணவி உடல் முழுவதும் 35 விளக்குகளை ஏற்றி வைத்து யோகாசனம் செய்து காட்டி சாதனை படைத்தது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் பதஞ்சலி யோகா மையத்தில் பயின்று வரும் 3ஆம் வகுப்பு சேர்ந்த மாணவி லீனாஸ்ரீ. இவர் கடந்த 1 வருட காலமாக யோகாசனம் பயின்று வருகிறார். திருக்கார்த்திகை திருநாளை முன்னிட்டு பாத விருச்சியாசனம் என்ற ஆசனம் செய்து இந்நிலையில் உடல் முழுவதும் 35 விளக்குகளை ஏற்றி வைத்து 15 நிமிடம் இருந்து சாதனை படைத்தார். சாதனை படைத்த மாணவி லீனாஸ்ரீயை யோகா பயிற்சியாளர் மற்றும் ஏராளமானோர் பாராட்டி வாழ்த்தினார்கள். சேலையூரில் அனுமதியின்றி நாட்டு துப்பாக்கிகளை பழுது பார்த்த நரிக்குறவர் உட்பட 2 பேரை போலீசார் கைது செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. தாம்பரத்தை அடுத்த சேலையூரில் நரிக்குறவர் குடியிருப்பு பகுதியில் நாட்டு துப்பாக்கிகள் தயாரிப்பதாக போலீசாருக்கு வந்த ரகசிய தகவலை அடுத்து திடீரென அதிரடி சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது அந்த பகுதியைச் சேர்ந்த சேகர் என்பவரது வீட்டில் சோதனை நடத்தியதில் சோளிங்கர் பகுதியைச் சேர்ந்த மணி என்பவரும் இருந்தனர். அவர்கள் இருவரும் நாட்டு துப்பாக்கிகளை அனுமதி இல்லாமல் பழுது பார்த்து வந்தது தெரியவந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து இருவரையும் கைது செய்த போலீசார் துப்பாக்கி குழல்கள் மற்றும் துப்பாக்கி தயாரிக்க பயன்படுத்தப்படும் கட்டை உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செய்தனர். தமிழக கேரள எல்லையில் லாரிகள் மற்றும் ஓட்டுநர்கள் தாக்கப்படுவதை தடுத்து நிறுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில லாரி உரிமையாளர் சம்மேளன தலைவர் நல்லதம்பி தெரிவித்தார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் முல்லை பெரியாறு அணை பிரச்சினை சம்பந்தமாக பலவிதமான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்தபோதும் கேரள அரசு உச்சநீதிமன்றம் தீர்ப்பை புறக்கணித்து வருவதாக குறிப்பிட்டார். பல்வேறு முரண்பாடான கருத்துக்களை தெரிவித்து வரும் கேரள அரசு தமிழக கேரள எல்லையில் லாரிகள் மற்றும் ஓட்டுநர்கள் மீது தாக்குதல் நடத்தி வன்முறையில் ஈடுபட்டது கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்தார். நேற்றைய தினம் முல்லை பெரியாறு அணை பிரச்சினைக்காக தமிழகத்தை சார்ந்த லாரி டிரைவர்களை கேரள எல்லைக்குள் அடித்து நொறுக்கியதை தமிழ்நாடு மாநில லாரி உரிமையாளர் சம்மேளனம் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம். இதுகுறித்து தமிழக கேரள எல்லையில் இந்த பிரச்சினையில் அரசு தலையிட்டு உடனடியாக இந்த பிரச்சினைக்கு முடிவு எடுக்க வேண்டும் என்றும் நல்லதம்பி தெரிவித்தார். பாபர் மசூதி இடிப்பு தினத்தையொட்டி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பாக மாநிலம் முழுவதும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாபர் மசூதி இடிப்பு தினமான நேற்று தமிழகம் முழுவதும் இஸ்லாமியர்கள் பலர் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர். முஸ்லிம்களின் ரத யாத்திரைக்கு அனுமதி வழங்காத தமிழக அரசை கண்டித்தும் பாபர் மசூதி இடத்தை மீண்டும் ஒப்படைக்க கோரியும் கும்பகோணத்தில் நேற்று பல்வேறு இடங்களில் முஸ்லிம்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாபர் மசூதி இடித்த தினத்தையொட்டி திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு திருச்சியில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தருமபுரி அருகே போலீசார் நடத்திய வாகன சோதனையில் கர்நாடக மாநிலத்திலிருந்து கடத்தி வரப்பட்ட 1,80,000 மதிப்புள்ள வெளி மாநில மதுபானங்களை பறிமுதல் செய்தனர். தருமபுரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் தொப்பூர் வெள்ளக்கல் சாலையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வேகமாக வந்த மினி லாரியை நிறுத்தி சோதனை செய்ததில் அனுமதி இல்லாமல் 1,80,000 ரூபாய் மதிப்புள்ள வெளி மாநில மதுபானங்கள் கடத்தப்பட்டது தெரியவந்தது. இதையடுத்து அவ்வண்டியையும் மதுபானங்களையும் பறிமுதல் செய்த போலீசார் அதில் வந்த கர்நாடகத்தை சேர்ந்த மோகன், சித்திக் ஆகியோரை கைது செய்தனர். இதற்கிடையே சென்னை வளசரவாக்கத்திலிருந்து டாஸ்மார்க்கிற்கு மதுபான பாட்டில்களை ஏற்றிக்கொண்டு நாகர்கோவிலை நோக்கி சென்று கொண்டிருந்த லாரி ஒன்று சமயபுரம் அருகே கட்டுப்பாட்டை இழந்து தடுப்பு சுவற்றில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் லாரியின் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே பலியானார். விபத்தில் காயமடைந்த கிளீனர் பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதுகுறித்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குடியாத்தம் அருகே சுவாமி சிலைகள் மீது ரத்தம் கலந்த சாணியை பூசியிருந்ததால் பக்தர்கள் பெரும் அதிர்ச்சிக்குள்ளானார்கள். குடியாத்தத்தை அடுத்த சாமுண்டிபுரம் கிராமத்தில் உள்ளது பழமை வாய்ந்த ஸ்ரீ நாகதேவி அம்மன் கோவில். நேற்று வழக்கம் போல் கோவில் பூசாரி கோவிலை திறந்து உள்ளே சென்று பார்த்தபோது கோவிலின் 4 சுவர்கள் மீதும் மற்றும் நாகதேவி அம்மன் சிலையின் மீதும் ரத்தம் கலந்த சாணி பூசப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர்.
இதுகுறித்து தகவல் அறிந்த ஊர் பொதுமக்கள் குடியாத்தம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சுவாமி சிலைகள் மீது ரத்தம் கலந்த சாணி பூசப்பட்ட சம்பவம் குடியாத்தம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. சோளிங்கர் அருகே சிப்காட் அமைப்பதற்காக 1000 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருவாய்த்துறையினரை கிராம மக்கள் முற்றுகையிட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. வேலூர் மாவட்டம் சோளிங்கரை அடுத்த ஐயப்பேடு, தாளிக்கால் ஆகிய ஊராட்சிகளுக்குட்பட்ட சுமார் 1000 ஏக்கர் விவசாய நிலத்தை கையகப்படுத்தி சிப்காட் தொழிற்சாலை அமைப்பதற்காக வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள் அளவீடு செய்து கம்பு நட்டு வைத்தனர். அந்த நிலத்தை மாவட்ட வருவாய் அலுவலர்கள் சம்பத், செண்பகவள்ளி ஆகியோர் பார்வையிட வருகை தந்தனர். ஆனால் சிப்காட் நிறுவனத்திற்கு நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் சிப்காட் தொழிற்சாலை அமைப்பதற்கும் எதிர்ப்பு தெரிவித்தும் அப்பகுதி பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். தகவல் அறிந்த காவல்துறை ஆய்வாளர் மற்றும் போலீசார் அங்கு விரைந்து வந்து முற்றுகையில் ஈடுபட்ட பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. 3 பஞ்சாயத்துல சேர்த்து 750,000 பம்ப் செட்டு எல்லாம் இணைப்பு எல்லாம் இருக்குது. அது மூலமா நாங்க வந்து பொழிச்சுக்கிறோம். உயிர் நாடே வந்து விவசாயம் தான். விவசாயத்தை நம்பி வாழறாங்க. எங்க பஞ்சாயத்து மக்கள் எல்லாருமே வந்து இந்த சிப்காடு வேண்டாம், நாங்க வந்து விவசாயத்தை நம்பி இருக்கிறோம், விவசாயத்து மூலம் நாங்க பொழிச்சுக்கிறோம், எங்களுக்கு வந்து சிப்காடு வேண்டாம்னு சொல்லிட்டு உறுதியா சொல்றாங்க. காரைக்குடி அருகே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் புகுந்த கொள்ளையர்கள் பாதுகாப்பு பெட்டகத்தை உடைக்க முடியாததால் ஏமாற்றமடைந்து அங்கிருந்த கம்ப்யூட்டர் உள்ளிட்ட கருவிகளை திருடிச் சென்றுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே உள்ள பாவனக்கோட்டையில் நாகாடி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி உள்ளது. இந்த வங்கியின் செயலாளர் ராதாகிருஷ்ணன் நேற்று மாலை வங்கிக்கு வந்தார். அப்போது வங்கியின் பின்புற ஜன்னல் கம்பி அறுக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் வங்கிக்குள் சென்று பார்த்தபோது வங்கியின் பாதுகாப்பு பெட்டகத்தை கொள்ளை கும்பல் ஒன்று உடைக்க முயன்றுள்ளதும் அதனை உடைக்க முடியாததால் ஏமாற்றமடைந்து வங்கியில் இருந்த கம்ப்யூட்டர் கருவி மற்றும் நகை எடை போடும் தராசு ஆகியவைகளை திருடிச் சென்றிருப்பதும் தெரியவந்தது. கொள்ளையர்கள் பாதுகாப்பு பெட்டகத்தை உடைக்க முடியாததால் அதில் வைத்திருந்த 1,19,00,000 ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் மற்றும் 1,50,00,000 கோடி ரூபாய் ஆகியவை கொள்ளை போகாமல் அதிர்ஷ்டவசமாக தப்பியது. இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொள்ளை கும்பலை தேடி வருகின்றனர். இந்த கொள்ளை சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. கொஞ்சம் பெண்டிங் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து யதார்த்தமாக காலத்தில் வந்து உள்ள லெஜர் எடுக்க போகையில் பின்னாடி ஜன்னல் கதவு வந்து லேசாக திறந்துருந்தது. ஏன்னா கதவு திறந்துருக்கு அப்படின்ட்டு இந்த சைடு பார்க்கல லாக்கர் ஒன்று கம்ப்ளீட்டாக முடச்சிருந்தது. அப்புறம் மறுபடியும் ஜன்னல்கிட்ட போய் பார்க்கையில் கம்பி பூரா கட்டாயிருந்தது. லாக்கர் ரூம் போய் மறுபடியும் விட்டு பார்க்க லாக்கர் ஒன்றும் பண்ணல. மற்றபடி ஜோடிச்சு எதுவுமே வந்து கலவு போகல. கேஷும் இல்லாமல் இருந்ததுனால அது ஒன்றும் கலவு போகல. சிவகாசி அருகே குளத்தில் குளிக்கச் சென்ற பள்ளி மாணவன் தண்ணீரில் மூழ்கினான். அவனை காப்பாற்றுவதற்காக தண்ணீரில் இறங்கிய 3 மாணவர்கள் அடுத்தடுத்து நீரில் மூழ்கினர். இந்த துயர சம்பவம் அங்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியை அடுத்த ஆணையூரைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் 4 பேர் அங்குள்ள குளத்தில் குளிக்கச் சென்றுள்ளனர். அப்போது அவர்களில் அருண் என்ற 8 வயது சிறுவன் ஆழமான பகுதிக்கு சென்று நீரில் மூழ்கி தத்தளித்தான். உடனே அவனை காப்பாற்றுவதற்காக 3 பேர் அடுத்தடுத்து தண்ணீரில் இறங்கினார்கள். இதில் அவர்கள் 4 பேரும் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த சம்பவம் அந்த கிராமத்தில் சோகத்தை ஆழ்த்தியது. இதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை அடுத்த கோனார்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவிகளான மாரியம்மாள், ஜெயலட்சுமி, காசியம்மாள் ஆகிய 3 பேர் துணி துவைப்பதற்காக அங்குள்ள குளத்திற்கு சென்றனர். அப்போது குளத்தின் ஆழமான பகுதிக்கு சென்ற காசியம்மாள், ஜெயலட்சுமி ஆகிய இருவரும் தண்ணீரில் தத்தளித்தனர். அவர்களை காப்பாற்ற முயன்ற மாரியம்மாளும் தண்ணீரில் தத்தளித்தார். 3 பேர் தண்ணீரில் முழுவதை பார்த்த அப்பகுதி மக்கள் ஓடி வந்து 3 பேரையும் காப்பாற்ற முயன்றனர். இதில் ஜெயலட்சுமியும் காசியம்மாளும் இறந்துவிட்டனர். உயிருக்கு போராடிய நிலையில் மாரியம்மாளை மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை அடுத்த ராட்டினமங்கலத்தைச் சேர்ந்த தாண்டவராயன் என்பவர் அங்குள்ள ஆற்றில் குளித்தபோது தண்ணீரில் மூழ்கி பலியானார். அவரது உடலை காவல்துறையினர் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பூம்புகார் அருகே வீட்டுக்குள் லாரி புகுந்ததில் அங்கு தூங்கிக் கொண்டிருந்த பெண் படுகாயம் அடைந்தார். இந்த விபத்தில் 3 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார்கள். நாகை மாவட்டம் பூம்புகாரை அடுத்த ஆனந்தமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜான். இவரது வீடு சாலையோரம் உள்ளது.
ஜான் மற்றும் அவரது குடும்பத்தினர் இரவில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தனர். இந்நிலையில் அந்த வழியாக வந்த லாரி ஒன்று எதிர்பாராத விதமாக விபத்துக்குள்ளாகி ஜானின் வீட்டுக்குள் புகுந்தது. இந்த விபத்தில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த சாந்தி என்ற பெண்ணின் காலில் காயம் ஏற்பட்டது. மற்ற 3 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார்கள். லாரி ஓட்டுநர் குடிபோதையில் இருந்ததன் காரணமாக இந்த விபத்து நேர்ந்ததாக கூறப்படுகிறது. விபத்து நடந்ததும் அவர் சம்பவ இடத்திலிருந்து தப்பி ஓடிவிட்டார். விபத்து தொடர்பாக பொறையார் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து லாரி ஓட்டுநரை தேடி வருகின்றனர். தென் கொரியாவில் நடந்த கூந்தல் அலங்கார அணிவகுப்பு, ஏராளமான பார்வையாளர்கள் கண்டுகளிப்பு. விவரம் இடைவேளைக்கு பிறகு.